சுந்தர், எக்ஸ்ஆர்மி, என்எஸ்சி கமாண்டோ, 7 ஸ்டார் அகாடமி, சிங்கம்னே சிவமாட்டோம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, எல்லோரும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. ஏஆர்ஓ கோயம்புத்தூருடைய நமக்கு ஃபிசிக்கல் வந்துருச்சு, வெப்சைட்லேயும் போட்டாங்க. என்ன போட்டிருக்காங்க, அடுத்த மாதம் ஆகஸ்ட் 25லேருந்து செப்டம்பர் 10 வரைக்கும் நடக்க போகுது. எங்கே? ஈரோடு நடக்க போகுது. ஓகே, இதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன பார்க்க போகிறேன்னா, ஃபிசிக்கல் எப்படிங்க ஃபர்ஸ்ட் பேஜ் 10+ எடுக்கிறது, அடுத்து மெடிக்கல் உங்களுக்கு என்னென்ன பார்ப்பாங்க, தேர்டு டாக்குமெண்ட், மூணுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போகணும், அங்கே மெடிக்கல் எப்படி பார்ப்பாங்க, ஃபிசிக்கலில் எந்த மாதிரி ஓடணும், ஃபர்ஸ்ட் ரவுண்டு 4 ரவுண்டு ஓட போகிறீங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்கள் எப்படி ஓடணும், செகண்ட் ரவுண்டு எப்படி ஓடணும், தேர்ட் எப்படி ஓடணும், 4ஆம் ரவுண்டு எப்படி ஓடணும், எல்லாமே க்ளீனாக நான் சொல்கிறேன். இது எப்படின்னா, இது வந்து சிங்கம் நெல்லில் சிவங்க மாவட்டத்தில் இருக்குது. நல்ல வரவழைக்க, நான் எக்ஸ்ஆர்மி தான், நல்லா கேட்டுக்குங்க. யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ, சார் நான் ஆர்மியில் போகணும், யூனிஃபார்மை போடணும், அந்த சாப்பாடை சாப்பிடணும், அந்த சம்பளம் வாங்கணும், எங்கள் அம்மா அப்பாவை உட்கார வச்சு சோறு போடணும், யாருக்கு வெறித்தனம் இருக்கோ அவன் வா. உனக்கு ஃபஸ்ட் பேஜ் 10+ 100%. எல்லா வீடியோலாம் போடுறாங்க சார், நீங்கள் ஃபஸ்ட் பேஜ் 10+, அந்த ஆக்சிலுங்க கிடையாது. நல்லா கேட்டுக்க, காலை 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் கசக்குத்தேன் மணலில். இந்த பாரு பாரு, இங்கே மணல் நின்றுட்டு இருக்கான். இந்த ஏரியாவில் தான் உங்களை காலையில் 6 மணி to 8 மணி வரைக்கும் கசக்க நிறந்தேன் மணலில். அதேமாதிரி ஹில் ஸ்டேடிங் மலையில் சூப்பராக உடம்பு லெஸ் ஆகும். ஏங்க மெயின் ரன்னிங் ஓடணுங்க. என்ன ஆகணும், இழப்பு இருக்கக்கூடாது. ரெண்டாவது ஓடுறதுக்கு உடம்பு ஒத்து வரணும். 2 இருந்தால் பாஸ், ரன்னிங் ஓடிடுவேன். ஸோ அந்த ட்ரைனிங் நடக்குது. நல்லா கேட்டுங்க. இப்படியே காலை 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம். இது போக ஜஸ்ட் இல்லாதவனுக்கு, புல்லப்ஸ் இல்லாதவனுக்கு, அதாவது ஆர்மியில் ஜஸ்ட்டு புல்லப்ஸு செய்ய முடியாதவனுக்கு எக்ஸ்ட்ராவும் இருக்குது. 10 மணி வரைக்கும் உங்களுக்கு 10 to 11, 10-11 நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறேன், புரியுதா? அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் 10 to 11 உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். அதில் வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு 10 to 11 வீக் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னா, ஜஸ்ட் இல்லாதவன், ப்ளஸ் செட்டுவாதவன், அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். 10 வீக் ஸ்டூடெண்ட்ஸ். பாக்கி ஸ்டூடெண்ட் வந்து காலை 2 மணி நேரம், சாயந்தரம் நேரம் ஃபிசிக்கல். அதில் போக உங்களுக்கு மெடிக்கல் கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணுவோம். தலையிலேருந்து கால் வரைக்கும் கம்ப்ளீட்டாக செக்அப் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் இன்றைக்கி படங்கள்லாம் கொடுக்க வேண்டாம், ஃப்ரீ தான். ஆர்மியில் இப்போ நம்ம சென்டர் 20 வருஷமாக நடக்குங்க, கவர்மெண்ட் அப்ரூவ்டு தான். 80 பேருக்கு மெடிக்கல் பார்த்துருப்போம், 80 பேர் மெடிக்கல் ஃபிட்டாக இருப்பான். கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே போயிருக்கேன். 21 வருஷம் சென்டர் ஓடுது. ஆனால் மெடிக்கல் பற்றி கவலைப்படாத. இப்போ உனக்கு கண்ணில் ஃபால்ட்டா, கரெக்டான டைரக்ஷன் காட்டுவேன். இந்த இடத்துக்கு போங்க, நீங்கள் பாஸ். இந்த இடத்த டாக்டர் பண்ணி உங்களுக்கு சரியாயிடும். கை, கால், மூக்கு, பல் எல்லாத்துக்குமே எல்லாமே டாக்டர் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு 100% கைடு கிடைக்கும். ரெண்டாவது டாக்குமெண்ட் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும். அங்கே போயிட்டு நீ 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரன்னிங்கில் ஃபஸ்ட் பேஜ் 10+ இருப்பேன், டாக்குமெண்ட் வெளியே வந்துடுவேன், மெடிக்கலில் வெளியே வந்துடுவேன். அதெல்லாம் தேவையில்லை. முடிஞ்ச அளவுக்கு உனக்கு டாக்குமெண்ட் என்னென்ன கொண்டு போகணும், மெடிக்கல் என்னென்ன பார்க்கணும், கண்டிப்பாக கொடுப்போம். அதே மாதிரி ஃபிசிக்கல் 100% ட்ரைனிங். இது எந்தமே சந்தேகம் வேணாம். சாப்பாடு வச்சு சொல்கிறீங்க, மதியானம் சாப்பாடு அன்லிமிட்டடு, காலைல சாயந்தரம் கண்ட்ரோலு, சண்டே நான்வெஜ். இவ்வளோதாங்க. 5000 கட்டுங்க, அழகாக ட்ரைனிங் பண்ணுங்க. 1 மாதம் தான் இருக்க போகுது. இப்போ ஆகஸ்ட் 25ங்க, செப்டம்பர் 10ங்க. எவ்வளோ நாள் இருக்குது? இன்றைக்கி என்ன தேதி? இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது மாதம். அடுத்து 25 நாள், 1 மாதம் கூட கிடையாது. ஸோ யாருக்கு விருப்பம் இல்லை நம்ம சென்றானுங்களாம். சூப்பரான ட்ரைனிங்கு, மிலிட்ரி ட்ரைனிங்கு. இதில் எந்த சந்தேகமே வேணாம். ஃபஸ்ட்டு பேஜ் 10+ சீல் வைக்கிற, கவலைப்படாத. இவர் எல்லா வீடியோவில் இப்படி சொல்கிற நினைக்காத. நம்ம பழைய பசங்க கேளுங்க, பழைய பசங்க நம்ம ட்ரைனிங் தெரியும். ரெண்டாவது, இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் போய் வீடியோ பார்க்குங்க. இது யூடியூப் சேனல் 7 ஸ்டார் ஆர்மி அகாடமி டைப் பண்ணுங்கள், நம்ம ட்ரைனிங்கை பாருங்கள். என்னடா அவர் சாரு மலையில் ட்ரைனிங்ன்றாரு, மணலில் ட்ரைனிங்ன்றாரு, கிரவுண்டு ட்ரைனிங்ன்றாரு, எல்லாமே இருக்காதுன்னு பார்த்துட்டு வாங்க. இப்போ பாருங்கள், இப்போ பார்த்துட்டீங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, அடிங்க 7 ஸ்டார் ஆர்மி அகாடமி டைப் பண்ணுங்கள், வருவேன். ட்ரைனிங்கை பாருங்கள், என்னென்ன ட்ரைனிங் கொடுக்குறாரு, எப்படி கொடுக்குறாரு பார்த்துட்டு வரலாம். மற்றபடி நான் இல்லைங்க, நான் மிலிட்ரிக்காரன். நான் இல்லை, யாருமே எந்த மிலிட்ரியுமே யாரும் ஏமாற்ற மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, சொல்கிறதையும் கரெக்டாக செய்வாங்க. ஸோ நான் வளவளன்னு பேச விரும்பல. பாருங்கள், ஈரோடு நடக்க போது, கோயம்புத்தூர் ஏறோ
அடுத்து என்னது திருச்சி வரும், அடுத்து வந்து சென்னை வரும். இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வரேன் சார், நான் கோயம்புத்தூர் ஏரோ நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் சார் திருச்சி ஏரோ வரலாமா? வரலாம் சார். சென்னை ஏரோ வரலாம். ஃபஸ்ட் பேஜ் 10 உள்ளதுங்க. இது டவுட் வேணாங்க. எவனுக்கு அந்த கிறுக்கு பிடிக்க வருங்க. நான் ஆர்மி பொண்ணு துள்ளியான் பாரு, அவன் தான் எனக்கு வேணும். விருப்பமில்லாத கிடையாது. விருப்பமில்லாத இருக்கணும் நம்ம கெடுத்துவேன். விருப்பப்பட்டவன் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், நல்ல வெறித்தனம் இருக்கும், பாஸ் ஆகுங்க. அதே இன்னொன்று, ஃபஸ்ட் பேஜ் 10+ யார் எடுக்கிறீங்களோ 501 சென்ற தரப்பில் கிஃப்ட் போதுமா? அங்கே சார் ஃபஸ்ட் பேஜ் 10+ வரா சார், ஏப்போ ஒரு வீடியோ போடு. 501 அப்படி பிடிச்சோமா அன்றைக்கி ஒரு போட்டான். அப்போ மதியானம் அங்கே அன்லிமிட்டட் சாப்பாடு. இப்போ ஈரோடு நடக்குதுங்க. பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, சிக்னல், இந்த பக்கத்து கிரவுண்டு, அங்கே முன்னாலே ஹோட்டல் இருக்குது. அங்கே அன்லிமிட்டட் அடியே சாப்பாடு. ஃபஸ்ட் பேஜ் 10+ 501 வாங்கிக்க. அங்கே சாப்பாடு, மதிய சாப்பாடு. நான் அங்கேயே நிற்பேன், அங்கேயே ஹோட்டல் நான் நிற்பேன், உனக்கு சாப்பிட விடுவேன். இது வந்து எங்கள் சென்டருடைய இது. எப்போ பாரம்பரியம், இப்போ இல்லை, பழைய பசங்க கேட்டால் கூட சொல்லுவாங்க இது பாரம்பரியம் நடக்குது. அதனால் நான் வளவளன்னு பேசலை. ஓகே, இப்போ யாருக்கு விருப்பம் இல்லைங்க, நீங்கள் வாங்க நம்ம சென்டருக்கு. ஃபஸ்ட் பேஜ் 10+ வாங்கிக்கிறோம். அதேமாதிரி மெடிக்கல் லைன் என்னென்ன மேஜர் என்னென்னமோ அதெல்லாம் ட்ரைனிங் பண்ணி கொடுப்போம். அதாவது பூரா உங்களுக்கு ஃபிசிக்கல், அதாவது ஃபிசிக்கலாக உங்களுக்கு கண் காது முக்கெல்லாம் செக்அப் பண்ணுவோம். அதுக்கடுத்து டாக்குமெண்ட்டில் உங்களுக்கு என்னென்ன கொண்டு போகணும் கம்ப்ளீட்டாக கவலைப்படாதீங்க. இங்கே எல்லாமே நாங்கள் செய்வோம், எல்லாமே உங்களுக்கு க்ளியர் பண்ணுவோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாருங்கள், நல்லா கேட்டுங்க. நிறைய எங்கிட்ட ப்ளஸ் இருக்கும், வேறு சென்டரில் வேறு ப்ளஸ் இருக்கும், இன்னொரு சென்டரில் வேறு ப்ளஸ் இருக்கும். அதெல்லாம் விட்டுருங்க. எங்கிட்ட என்ன ப்ளஸ்ஸு எடுத்துக்கங்க. அதுக்கு தான் என்ன செய்யணும், நீங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அதேமாரி யாராருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, இதை ஷேர் பண்ணி விடுங்க. அவனும் பெனிஃபிட் எடுக்கட்டுங்க. ஏங்க நான் மட்டும் நல்லா இருந்தால் போதுமா? பாருங்கள், யாரும் மிலிட்ரிக்காரன் நாங்கள் மட்டும் நல்லா சொல்லவே மாட்டேன். மிலிட்ரிக்காரன் எல்லோரும் நல்லா இருக்கணும். என் சென்டர் வர பசங்க எல்லோரும் பாஸ் ஆகணும். அதான் மிலிட்ரிக்காரன் ஆசை. அதேமாரி நீ மிலிட்ரி வர்ற உன் ஃப்ரெண்டுக்கு, உன் நண்பனுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடு. ஏய், இங்கே ட்ரைனிங் நடக்கிறா, ஒரு மிலிட்ரிக்கார சொல்கிறாரா, வாங்கடா ஃபஸ்ட் பேஜ் 10+ அடியே பட்டை கழட்டு. ஓகே, மறுபடியும் சொல்கிறேன், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடு, ஒரு லைக் கொடுங்க. ஓகேவா? என்னங்க ஒரு லைக் கொடுக்க என்ன இருக்குது? லைக் கொடுத்தனா நீ ஹாப்பி, நானும் ஹாப்பி. இன்னும் இந்த சென்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நல்லா கேட்டுங்க. நான் இப்போ பேசுறதுலையோ ட்ரைனிங் கொடுக்கலாம் கிடையாது. நீ வந்து நீ ட்ரைனிங் பண்ணி இதை போய் 4 பேர் சொன்னா தான் சென்டர் ஃபேமஸ் ஆகும். உங்கள் கையில் தான் இருக்குது, இது என் கையெல்லாம் கிடையாது. நான் சும்மா ஒரு கைடு. ஓகே, தேங்க்யூ, ஜெய்ஹிந்த்.